சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. அதை நம்பாம வந்து நீ சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி வந்து தன்னோட குழந்தை சாட்சியாக சொல்கிறேன், என் வயிற்றில் இருக்க குழந்தை சாட்சியாக நான் சொல்கிறது உண்மை, நான் விஜய் விட்டு விலகிடுறேன், நீ விஜய்க்கு வந்து வெளியே எடுத்து வந்தால் போதும், உண்மையை சொன்னால் போதும் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. அதனால் போலீஸும் வந்து ஸ்டேட்மெண்ட்டை வெண்ணிலா கிட்டேருந்து வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா உண்மையை சொல்லிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து பசுபதிக்கு தெரிய வருது. உடனே பசுபதி என்ன பண்ணுறாரு, எப்படியாவது வெண்ணிலாவோட மாமாவை தடுத்து நிறுத்தணும், வெண்ணிலாவோட மாமாவை வந்து உண்மையை சேர்த்து சொல்லக்கூடாது, சொன்னால் கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், விஜய் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதனால் வெண்ணிலாவோட மாமா வந்து வச்சு தான் இந்த காய் நகர்த்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அதன்படி ரவுடிஸ் எல்லாம் வந்து வெண்ணிலாவோட மாமா வந்து அழைச்சிட்டு வரதுக்காக ஊருக்கு போயிடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாரு, நம்ம குமரன் வந்து வெண்ணிலாவோட மாமா வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வராரு. அப்போ கரெக்டாக ரவுடிஸ் அவரை வழி மறைச்சி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு வந்து குமரனும் அவரும் ஓடுறாங்க. இவங்க பின்னாடியே துரத்துறாங்க. கரெக்டாக போலீஸ் வந்து எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிவிட்டு குமரனையும் வெண்ணிலாவோட மாமாவையும் வந்து காப்பாற்றுறாங்க. இங்கே வந்து வெண்ணிலாவோட மாமா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி வந்து வெண்ணிலா சொன்னதா உண்மைதான், நான் தான் அங்கே இருந்தேன், நான் தான் சாட்சி, உண்மையிலே வந்து வெண்ணிலா வந்து யாரோட தூண்டுதல் பிரகாரம் வந்து சொல்லலை, இதுதான் நடந்த விஷயம், எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான் வெண்ணிலாவை தள்ளி விட்டான், அதை கண்ணால் பார்த்த சாட்சி நான் தான், ஒரு வேளை நான் வெளியே சொன்னேன்னா வெண்ணிலாவை வந்து இந்த உலகத்தை விட்டு அமுச்சிடுவேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு போலீஸ் வந்து கேஸை வாங்கிட்டே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜயை வந்து வெளியே வந்து விட்டுடுறாங்க, ரிலீஸ் பண்ணிடுறாங்க. விஜய் வந்து ரிலீஸ் பண்ணோன்னா காவேரியை தேடி போகிறாரு. காவேரி எங்கேயுமே கிடைக்கல. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு, காவேரி எங்கே போனால் ஒன்றுமே புரியலையே சொல்லிட்டு விஜய் குழம்பியிருக்காரு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து வெண்ணிலாவை மீட் பண்ணுறாரு. வெண்ணிலா வந்து காவேரி கிடைக்க மாட்டா அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற, காவேரி எங்கே போனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு எல்லாமே தெரியும், காவேரி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா, எக்காரணம் கொண்டும் அந்த சத்தியத்தை அவள் மீற மாட்டா அப்படின்னு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது விஜய்க்கு. நீ என்ன சொல்கிற வெண்ணிலா, என்ன சத்தியம், ஏன் காவேரி வந்து என் கண்ணே வரல, நான் ரிலீஸ் ஆனோன்னு முதல் ஆளாக அவள் தானே ஓடி வந்திருப்பா, என்ன ஆச்சு அவளுக்கு, அவள் எங்கே போனா, அவங்க வீட்லேயும் கிடையாது, அவள் வேறு எங்கேயுமே இல்லை, அவள் எங்கே போனான்னு காவேரி எங்கே போயிருக்கான்ற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. சரி அதெல்லாம் போட்டோம், காவேரி எனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தான்னு உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சத்தியம் அப்படின்னோடனே, நான் உண்மையை சொல்லணும்னா நான் விஜயை விட்டு விலகிறேன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி விஜய்க்கு நிலைமை ஆனதுக்கு நான் தான் காரணம், நான் அவர் லைஃப்பில் வந்ததால் தான் இந்த மழை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியே சொன்னால், நான் தான் உங்கள் 2 பேருக்கு நடுவில் குறுக்கில் வந்தேன்னு சொன்னால் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஒன்று ஒன்றா. அதெல்லாம் கேட்க கேட்க விஜயால் தாங்கிக்கவே முடியல. நீ என்ன சொல்கிற வெண்ணிலா, காவேரி ஏன் இப்படிலாம் பண்ணா, காவேரி இப்படிலாம் பண்ணுறக்கூடிய ஆள் இல்லையே, என்னை ஏன் விட்டு விலகணும்னு நினச்சா, எதுக்காக இப்படிலாம் பண்ண, நான் வந்து வெளியே வந்திருக்க மாட்டேன், இப்போ நீயே வந்து உண்மை சொல்லனாலும் எனக்கு தெரியும்ல உண்மை, நான் வெளியே வந்திருப்பேன், அதுக்காக காவேரி ஏன் இப்படிலாம் பண்ணா, அப்போது காவேரி சொல்லதால் தான் நீ வந்து உண்மையை சொன்னியா, அப்போது இந்த உன் சுயநலத்துக்காக காவேரி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்றாரு. உடனே வந்து இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசாத விஜய், நான் வந்து வேணும்னு பண்ணலை, காவேரி எனக்கு வந்து சொன்னால் இந்த மாதிரி நான் விட்டு கொடுக்குறேன், அதனால் நீ விஜய்கிட்ட விஜயை பற்றி உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு அதனால தான் உண்மையை சொன்னேன்னு, தாங்கிக்க முடியல விஜயால், இப்படி நடந்துச்சு, காவேரி ஏன் இப்படி பண்ண, காவேரி என்னை விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படி நீ மனசு வந்தது, இப்போ நான் எங்கே தேடுவேன் என் பொண்டாட்டி, அவள் என்ன நிலைமையில் இருக்கான்னு உனக்கு தெரியுமா, இந்த டைமில் வந்து என்ன நடந்தது உனக்கு தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியும் விஜய் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா, காவேரி சத்தியம் பண்ணால, ஆமாம், அந்த சத்தியம் பண்ணும்போது யாரை சாட்சியாக வச்சு அவள் சத்தியம் பண்ணா தெரியுமா, அதனால் எக்காரணம் கொண்டு அவள் வரமாட்டா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை காவேரி கண்டிப்பாக வருவா, நான் கண்டிப்பாக காவேரியை கூட்டிகிட்டு வருவேன், காவேரி எக்காரணம் கொண்டு என்னை விட்டுட்டு போக முடியாது, அவள் கண்டிப்பாக வரவே மாட்டா, ஏன்னா அவள் சத்தியம் பண்ணது யார் மேலே தெரியுமா, யார் மேலே, எல்லாம் உங்கள் குழந்தை மேலே தான் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற, குழந்தை மேலே, ஆமாம், குழந்தைய சாட்சியாக வச்சு தான் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா, எந்த பொண்ணு தன்னோட குழந்தைக்காக வந்து சத்தியம் பண்ணுறாலும் அவள் எப்படி வருவா அப்படின்னு. அப்போது காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயமும் உனக்கு தெரியுமா அப்படின்றாரு. ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதிர்ச்சி விஜயால் தாங்கிக்க முடியல, அப்படியே வந்து கை நெஞ்சில் வந்து கை வச்சுட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. காவேரி ஏன்டி இப்படிலாம் பண்ணுற, எதுக்கு காவேரி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. உடனே வந்து நான் எங்கே போய் தேடுவேன் காவேரி, காவேரி இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு அழறாரு விஜய்.